கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 15/1/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னோட பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்திலே வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பல்லாப்ப நாசமோச வேலைக்கு விலைக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய நீதியின் வலது கரத்தினாலே இவரை நீர் வழி நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறேன். செல்லக்கூடிய இடத்துல செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நன்மைகள் இவருடைய வாழ்க்கையில் இருப்பதாக உடைய கிருபை இவரை விட்டு மாறாமல் அற்புதத்தை செய்யுங்கப்பா. சங்கீதம் 119:12 படி கர்த்தரே நீர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரையும் ஸ்துதித்து சகல நன்மைகளுமே பற்றிக்கொள்ளட்டும். உமைக்காக நன்றி சொல்லி சகல ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளும்படி செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 15/1/2026 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய மகிமையான தேசத்தில் உண்டாகும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறேனப்பா. உடைய சுவிசேஷமான ஆண்டவரே ஜனத்தின் மத்தியில் பிரசங்கிக்கும்படியான கிருபை நீர் வைப்பீராக. உடைய சமாதானம் இறங்கட்டும், நன்மை தருவீராக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரை, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.